والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتاب أنزلناه إليك مبارك ليدبروا آياته وليتذكر أولو الألباب. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, மாணவர்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமது ஜமாத்தின் சார்பாக சிறப்பான கொள்கையை காக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே மார்க்கத்தின் விளக்கங்களை சரியான புரிதலின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு தர்பியா நிகழ்வில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதில் 2 முக்கியமான தலைப்புகள் இன்றைக்கு வகுப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேர வகுப்பிலே அறிவுக்கும் அல் குர்ஆனுக்கும் முரண்படுகிற சஹீஹான ஹதீஸ்கள் ஓர் மறுப்பு என்கிற தலைப்பும், மதியத்திற்கு மேல் வழிகட்ட கொள்கைகளில் பயணிக்கும் இஸ்லாமிய இயக்கங்கள் என்கிற ஒரு தலைப்பிலும் இந்த தர்பியா நிகழ்ச்சி நம்முடைய மாவட்ட ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடைபெற்ற மாநில மாநாட்டிற்கு அடுத்து மீண்டும் ஒரு மாவட்ட அளவில் ஒரு புத்துணர்ச்சியை நம்முடைய மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த தர்பியாவில் குழுமியிருக்கிறீர்கள். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்திராக்குல் உம்மத்து நம்முடைய இஸ்லாமிய உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எத்தகைய பிரிவுகளை நோக்கி செல்லும் என்பதை நமக்கு முன்னறிவிப்பாக எச்சரித்து விட்டு போயிருக்கிறார்கள். எப்படி எச்சரிக்கை செய்தார்கள்? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முப்பெரும் சமுதாயங்களை குறித்து விளக்கி நமக்கு எடுத்து எம்பினார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்கிற இந்த 3 சமுதாயம்தான் உலகத்தினுடைய முக்கிய வேதம் வழங்கப்பட்ட பெரும்பான்மை சமுதாய மக்கள். மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் அது மனிதர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வானத்திலிருந்து இறங்கிய ஒரு வேதத்தை மையமாக கொண்டோ தங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதரை மையமாக கொண்டோ உருவாக்கப்பட்ட மதங்கள் அல்ல. ஏற்ப உருவாக்கி வைத்து அவர்களாக சித்தரித்திருக்கக்கூடிய சில சிலைகளை கடவுளர்களாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய 3 சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் யார் என்றால் அஹ்லுல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்கள். யூதர்களுக்கு தௌராத் என்கிற வேதத்தை அல்லாஹ் வழங்கினான், கிறிஸ்தவர்களுக்கு இன்ஜீல் என்கிற ஒரு வேதத்தை வழங்கினான். ஆனால் அந்த வேதத்தினுடைய சரியான கருத்துக்களின்படி அவர்கள் வாழாமல் வழிகட்டு போனதனால் அவர்கள் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று ஆனார்கள். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகியது ஒரு கூட்டம், இறைவன் தந்த நேரான வழியிலிருந்து திசை மாறி சென்றது இன்னொரு கூட்டம். இதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 கூட்டங்களும் எப்படி வழிகேட்டை நோக்கி போனது என்பதை பொதுவாக சொல்லுகிற போது சொன்னார்கள், யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்களே,
அதிலே 70 கூட்டம் நரகத்திற்கு போனது, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம். நசாராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், அதில் 71 கூட்டம் நரகத்திற்குத்தான் போகும், ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு போகும் என்று. அதாவது யூதனாக வாழ்ந்ததனால் அவன் சொர்க்கத்திற்கு போகிறான் என்ற அர்த்தம் அல்ல. அந்த இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை அப்படியே பின்பற்றி ஒரு நபிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து சரியான முறையில் மரணத்தை அடைந்தவர்கள் சொர்க்கத்திற்கு போகிற ஒரு கூட்டம். நசாராக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிலும் அப்படித்தான். 72 கூட்டமாக அவர்கள் பிரிந்தாலும் 71 கூட்டம் நரகத்திற்குத்தான், ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம். யார் அவர்கள்? உண்மையான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசங்களை பேணி பின்பற்றி வாழ்ந்தவர்கள். அடுத்து நம்முடைய உம்மத்து சலாசிம் வ சபீன ஃபிர்கா, 73 கூட்டங்களாக பிரியும். அதிலே குல்லுஹும் ஃபின்னார், எல்லோரும் அதில் நரகத்தில் தான் இருப்பார்கள். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தெளிவாக சொன்னார்கள், உம்மத்தி. உம்மத்தி என்றால் என்னுடைய உம்மத்திலே உள்ளவர்கள். இதிலே நசாராக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோ, யகூதிகளாக, இலுமினாட்டிகளாக, இன்ன பிற கொள்கைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோ, சிலை வணக்கத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோ, அவர்கள் எல்லாம் வேற. அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா. அல் குஃப்ரு, இறைவனை மறுக்கிற எல்லாருமே ஒரு கூட்டம். அவன் தன்னை இந்து என்று சொன்னாலும் சரி, ஜெயினம் என்று சொன்னாலும் சரி, புத்தம் என்று சொன்னாலும் சரி, அவர்களுக்குள் தான் அந்த பெயர்களை தவிர ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா. அல்லாஹுவை மறுக்கின்ற கூட்டம் ஒரே மில்லத், அதெல்லாம் ஒரு மார்க்கம் தான். நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் மதங்களை கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவோம்? இஸ்லாம், யூதம், கிறிஸ்தவம், இதர மதத்தினர்கள், அப்படித்தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஏன்? நமக்கு அப்படித்தான் மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிறது. அப்ப அந்த 73 கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல நம்ம யாரையெல்லாம் கவுண்ட் பண்ணக்கூடாது? இந்த மற்ற குஃப்ரிலே உள்ளவர்களை எல்லாம் கவுண்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கதை, முடிஞ்ச கதை. யார் தங்களுடைய இறைவனை அல்லாஹ் என்றும், தங்களுடைய தூதரை முஹம்மது என்றும், தங்களுடைய வேதத்தை குர்ஆன் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அல்லது பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரியும். அப்ப அந்த ஒன்று யார் யார் ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேள்வி கேட்டபோது, வமா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எதிலே இருக்கிறோமோ அந்த ஒரு கூட்டத்திலே உள்ளவர்களை தவிர. இதைத்தான் நம்ம மையமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எதற்காக நான் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன் என்றால், என்னதான் தமிழகத்திலே இந்தியாவின் கடைக்கோடி கன்னியாகுமரியில் நம்முடைய பள்ளியிலே உட்கார்ந்து இப்படி சில மக்களை கூட்டி வைத்து இந்த கொள்கையை சொன்னாலும், அவரவர்களுடைய நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிலெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வரத்தாடை செய்கிறார்கள். 1000 பேர் வர்றாங்களோ இல்லையோ, லட்சக்கணக்கான மக்கள் வருவதாக படங்களை போட்டோ எடுத்து போட்டுக்கொண்டுதானே இருக்கிறார்கள். அப்போ நிறைய பேர் அவங்க கிட்ட இருக்கிறாங்களே என்கின்ற ஒரு சலனம் நம்முடைய ஜமாத்தின் ஒரு அடிமட்ட தொண்டருடைய உள்ளத்தில் அவ்வப்போது வந்து போவதை என்ன செஞ்சிட முடியாது, நம்ம மறுத்தர முடியாது. என்னடா, நம்ம தான் சரியான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்கிறோம், நாம் தான் சன் அகீதாவில் இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டிற்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் கூட்டம் பிச்சு கொண்டிருக்கிறதே. இங்க மட்டும் இல்லை, எது தமிழகத்தில் மட்டும் இல்லை. தகவலுக்காக ஒன்றை சொல்கிறேன். ஒரு நேற்றுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மறைந்த நம்முடைய ஷேக் இக்பால் மதனி, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், நம்முடைய ஜமாத்தை தாண்டி தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய மன்ஹஜின் அடிப்படையில் இருக்கிற உலமாக்களிலேயே மூத்த அறிஞர்களில் ஒரு முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஷேக் இக்பால் மதனி சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்களோடு நெருக்கமாக துபாயிலும் சரி இந்தியாவிலும் சரி இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நண்பர்களில் ஒருவர் ஷேக் அவர்களுடைய மலரும் நினைவுகளை பற்றி சொல்லும்போது ஒன்று சொன்னார். அலிம்சா, இங்கேதான் இல்லை, துபாயிலேயே ஷேக் அவங்க பயான் பண்ணும்போது 10-20 பேர் தான் நாங்கள் உட்கார்ந்துருப்போம். துபாய் ஒரு வளைகுடா நாடு, அங்கு ஷேக் பழந்தின்னு கொட்டை போட்டவர்கள், அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், சவுதி அரசாங்கத்தினுடைய அவுகாஃப் அமைச்சகத்தால் துபாயிலே அழைப்பு பணி செய்வதற்கு நிர்ணயிக்கப்பட்டவர்கள். இப்படி நமக்கு நினைவு தெரிஞ்சு இப்படி ஒரு போஸ்டிங்ல வேற யாரும் அலாட் பண்ணப்பட்டிருப்பாங்களான்னு தெரியல. இப்படி சவுதியினுடைய அவுகாஃப் அமைச்சகத்தால் துபாயினுடைய அரசாங்கத்திற்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு இமாமாக ஒரு தமிழ் மக்களுக்கு தாவா பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு பெரிய ஷேக் அவங்க தரிசு எடுக்கும்போது எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க? ஒரு 10-20 பேர் உட்கார்ந்துருப்பாங்களாம். இத்தனைக்கும் பள்ளியில்
அரசாங்கத்தினுடைய லைசன்ஸ் வாங்கி முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முறையான கல்வி பயிலக்கூடிய இடத்துல, லைசன்ஸும் இல்லாமல் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை அப்படின்னு இடத்துல எங்கேயோ ஒரு ஹோட்டலில் அல்லது எங்கோ ஒரு இடத்துல கொண்டு போய் தான் யாராவது தமிழ்நாட்டில் வராங்கன்னு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்களாம். வெளியே பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு செருப்புகள் இருக்குமா. அவங்கள நம்ம செருப்புன்னு சொல்ல வரல, செருப்பை வெளியே விட்டுட்டு உள்ள போறதுனால கூட்டம் அவ்வளவு வரும்ட்டு. அதனால் கூட்டம் வருகிறதே என்று நிறைய நண்பர்கள் அங்கலாய்ப்பதும், மனதிலே ஒரு கவலை கொள்வதும், அவர்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுவதும் இயல்பு. இங்க நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? இந்த கூட்டம் இது எல்லாத்தையும் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உம்மத்தினுடைய பிரிவை குறித்து சொன்னாங்களே, அதோட நீங்க டிவைட் பண்ணணும். அப்படின்னா ஷரியத்தினுடைய பார்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த முன்னறிவிப்பின்படி 73 பேரில் ஒருவருக்கு தான் அல்லாஹ் சரியான ஹிதாயத்தை கொடுக்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு உதாரணத்திற்கு ஒரு 73 கோடி பேர் முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே கியாமத் நாள் வரைக்கும் வாழ்வார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால், இதிலே சரியான கொள்கையின்படியும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த கொள்கையின்படியும் ஒமா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதிலே இருக்கிறோமோ அதிலே உள்ளவர்கள் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட கணக்கின்படி எத்தனை பேர் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்? 1 கோடி பேர் தான் போக முடியும். 73 கோடி பேர் இருந்தால், அப்போ தமிழ்நாட்டில் நம்ம 6 கோடி மக்கள் தொகைங்கிறாங்க. அதில் ஒரு அறிவிக்கப்பட்ட புள்ளி விபரத்தின்படி 13% அல்லது 10% மாற்றி மாற்றி சொல்றாங்க. அப்படி நாம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம எப்படி தான் கணக்கு போட்டு பார்க்கணும்? இப்படி தான் கணக்கு போட்டு பார்க்கணும். அப்போ நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தில் சரியான கொள்கையின்படி இருக்கின்ற ஒரே ஒரு சகோதரன் கொள்கைவாதி, அந்த அசத்தியத்தில் இருக்கிற 73 பேருக்கு ஈக்குவல் என்கின்ற நினைப்போடு தான் சகோதரர்களை நம்ம அங்கே இருக்கணும். அதனால ட்ரெயினை புக் பண்ணி போறாங்க, ஒரு ட்ரெயின் பூரா போறாங்க, பார்க்குற இடத்துல எல்லாம் போஸ்டர். ஏண்டா ஒரு இடத்துல ஒரு போஸ்டர் ஓட்டினா பத்தாதா? ஒரே இடத்துல 10 போஸ்டர். பார்க்க பார்க்க நம்முடைய நல விரும்பிகளுக்கும் சமுதாயத்தில் இருக்கிற கவலையோடு வாழ்பவர்களுக்கும் சமுதாயத்தினுடைய பணம் இப்படி சீரழிகிறதே என்கிற கவலை ஒரு புறம் இருந்தாலும், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது என்கிற சிந்தனையோடு தான் சகோதரர்களே நம்முடைய ஈமானையும் நம்முடைய கொள்கையையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கொள்கைக்கு அப்பாற்பட்டு இவர்களுடைய அடாவடித்தனங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாளைக்கு அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டு தேதியை அறிவித்ததிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஊர் விடாமல் கலவரம். மையத்து வீட்டுக்கு போனாலும் கலவரம், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நடந்தாலும் கலவரம், தெருமுனை பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று இவர்கள் 4 பேர் போய் நின்றாலும் கலவரம். இது மார்க்கத்திற்கு முரண்பட்டு அவர்களுடைய தவறான அணுகுமுறையினால் நம்மை போன்றோரும் தௌஹீதை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறோமே என்கிற எண்ணம் கொஞ்சமும் இல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு மோசமான முன்னுதாரணங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலையோடும் இந்த தலைப்பின் கீழ் உள்ள செய்திகளை நாம் அனைவரும் கேட்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் இஸ்லாமிய உம்மத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் சுமார் 14 நூற்றாண்டு காலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தில் இருந்து ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வழிகட்ட இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக வாழ்ந்தவர்களின் வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சுன்னாவை சுழன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஹீஹான ஹதீஸ்களை சுற்றியும் சஹாபாக்களை சுற்றியும் தான் கோளாறுகள் நடந்திருக்கிறது. அது ஷியாக்களாக இருந்தாலும் சரி அல்லது இன்ன பிற இயக்கங்களாக வழிகட்ட பிரிவினர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய வசனங்களில் அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, குர்ஆனை ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதிலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. காலம் காலமாக சரித்திரத்திலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை தொடர்ந்தும் சரி, இன்னைக்கு வரைக்கும் வழிகேட்ட மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே எதில் இருக்கிறது என்று சொன்னால் ஹதீஸ்களையும் சுன்னாவையும் சுற்றி சுற்றித்தான் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை வடிகட்டி எடுப்பதற்கு, வடிகேட்டில் இருப்பவர்களை வடிகட்டி எடுப்பதற்கு அல்லாஹ் சுன்னாவை தான் ஒரு காரணமாக வைத்திருக்கிறான். ஏன்? திருமறை குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் ஒரு அழியாத பொக்கிஷம். அதை ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் தான் என்றாலும் அதைவிட பெரிய விஷயம் திருமறை குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்ததை போல் ஒரு வேத நூலாக சுன்னாவை அல்லாஹ் பாதுகாக்காவிட்டாலும் அவனுடைய வகையின் ஒன்றாக அவனதை வைத்து அதை நம்பிக்கை கொள்வது நம்முடைய ஈமானின் அடிப்படை என்று வைத்து அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். பார்த்தீர்களா? அந்த சோதனையில் வெற்றி பெறுவதில் தான் நம்முடைய ஈமானின் ஒட்டுமொத்த அம்சங்களும் அடங்கி இருக்கிறது.
பெரிய பிரச்சனை, அது சும்மா கிடையாது. உங்களுக்கு சில தகவல்களை இந்த வகுப்பின் இறுதியில் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். அதையெல்லாம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே இருக்கிறதா என்று. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களாக உருவாக்கி இருக்கக்கூடிய மூடப்பழக்கங்களுக்கும் இன்ன பிற விஷயங்களுக்கும் எதிராக அது ஒரு அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக மார்க்கமாகத்தான் அது இருக்கிறது என்பது உண்மையானாலும், இதில் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த அறிவுபூர்வமான மார்க்கத்தை அல்லாஹ் தன்னுடைய அறிவை கொண்டு உண்டாக்கி வைத்திருக்கிறான். மனிதர்களுடைய அறிவை கொண்டு அவன் உண்டாக்கவில்லை. அறிவை கொண்டுதான் இந்த மார்க்கம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் யாருடைய அறிவை கொண்டு? மனிதர்களுடைய அறிவை கொண்டு அல்ல, நபிமார்களுடைய அறிவை கொண்டும் அல்ல, மலக்குமார்களுடைய அறிவை கொண்டும் அல்ல. அல்லாஹ் தன்னுடைய அறிவை கொண்டு இதை அமைத்திருக்கிறான். ஷரீஅத்தும் மினல் அம்ர், இந்த ஷரியத்தை இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவனுடைய காரியத்தின் ஒரு அங்கமாக ஒரு அடிப்படையாக நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பிரச்சனை என்ன? அல்லாஹ்வின் அறிவை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தை மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு அமைத்ததாகவே எண்ணி அல்லாஹ்வின் அறிவோடு தன்னுடைய அறிவை உரசி பார்ப்பதனால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கோளாறுகளும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டில் இந்த வழிகேடர்களாக நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோமோ இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய பாட்டனார்கள், போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், அதற்கு முந்தைய நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் வழிகட்ட மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு சின்ன அடிப்படையை புரியாமல் இருப்பதனால் தான். திருமறை குர்ஆனில் சுமார் 50 வசனங்களுக்கு மேல் அறிவை தூண்டக்கூடிய வசனங்கள் தான். சிந்திக்க மாட்டீர்களா, நல்லுணர்வு பெற மாட்டீர்களா, யோசிக்க மாட்டீர்களா என்றுதான் வருகிறது. எதை குறித்து வருகிறது? அவனுடைய படைப்பை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று வரக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாமே இந்த குறுமதியாளர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு குருட்டு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஷரியத்தையே ஏற்பதற்கு, இறைவனுடைய வஹியையே ஏற்பதற்கு இதை அளவுகோலாக வைப்பதுதான் இந்த பிரச்சனை. உதாரணமாக பாருங்களேன், அல்லாஹ் குர்ஆனை சிந்திக்க சொல்கிறான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு பிரச்சாரங்களிலும் மிக வேகமாக வாசிக்கப்பட்ட வசனங்கள்ல ஒன்று குர்ஆனுடைய வசனங்களை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு. கரெக்ட், சிந்திக்கத்தான் முடியும். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான்? கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைகா முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி, இது முபாரக்கான அருள் நிறைந்த ஒரு வேதம், இதை நபியே நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம், இதை இவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அறிவுடையவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. 38வது அத்தியாயம் 29வது வசனம். அதே மாதிரி அஃபலா யததப்பூருனல் குர்ஆன, குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து இதை அவர்கள் பெற்றிருந்தால் அநேகமான கருத்து வேறுபாடுகளை கண்டிருப்பார்கள். 4வது அத்தியாயத்தில் 82வது வசனம். ரைட், சிந்திக்க முடியும், சிந்திக்கணும். குர்ஆனை சிந்தித்து எல்லா வசனங்களுக்கும் உண்மையிலே அல்லாஹ் அர்த்தங்களை வைத்திருக்கிறான். மனிதர்கள் நேர்வழிப்படுத்துவதற்கும் நல்லுணர்வு பெற வைப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் தான் அல்லாஹ் வசனங்களை வைத்திருக்கிறான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் குர்ஆனுடைய ஆரம்ப அத்தியாயமாக நாம் சொல்லுகிற அல் ஃபாத்திஹாவை அடுத்திருக்கிற சூரத்துல் பக்ராவின் முதல் வசனமாக இருக்கிற அலிஃப் லாம் மீமிற்கு அர்த்தம் சொல்லிவிட முடியுமா? அல்லாஹ் குர்ஆன் அர்த்தத்தோட தானே இறக்கி இருக்கிறான், சிந்திப்பதற்காகத்தானே இறக்கி இருக்கிறான். வசனம் இத்தனைக்கும் எப்படி லியதப்பரு என்று மட்டும் சொல்லவில்லை, லியதப்பரு ஆயாத்திஹி, இந்த வேதத்தினுடைய வசனங்களை சிந்திக்க வந்திருப்பதற்காக. அப்போ வேதத்தின் வசனங்கள் என்றால் அலிஃப் லாம் மீம் என்பதும் ஒரு வசனம் தானே. திருமறையை ஓதுவதற்கு ஒவ்வொரு ஹர்ஃபிற்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 வார்த்தை 10 நன்மைகள் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது உதாரணமா சொன்னது எதை தான் சொன்னாங்க? எதை சொன்னாங்க? அலிஃப் லாம் மீம் தான் சொன்னாங்க. அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு எழுத்து கிடையாது. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. அப்போ குர்ஆனுடைய வசனமாக அலிஃப் லாம் மீம் என்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் அலிஃப் லாம் மீம் மட்டும் கிடையாது, இப்படி ஏராளமான குர்ஆன் சூறாக்கள் இப்படி அது ஹுரூஃபுல் முகாத்தா என்று சொல்லுகிற துண்டிக்கப்பட்ட தனி எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்து வைத்திருக்கிறானே, இந்த வசனங்களுக்கு நம்மால் அர்த்தம் சொல்ல முடியுமா? இதுதான் விஷயம். ஏன் அதற்கு அர்த்தம் இருக்கிறதா? இருக்கு, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த அலிஃப் லாம் மீமை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான்? அதை நாம் ஓதி நன்மை சம்பாதிக்க வேண்டும் என்று நாடுகிறான். அரபு மொழியில் பாண்டித்யமும் புலமைத்துவமும் இருக்கிறது என்று பெருமை அடித்த மக்களுக்கு அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் சொல்லுங்கடா பார்க்கலாம் என்கிற அர்த்தத்திலும் அல்லாஹ் இறக்கி இருப்பலாம்.
அப்ப அதற்கு காரணங்கள் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வதிலோ அதை அறிவதிலோ தவறில்லை. ஆனால் ஆய்ந்து அறிந்தால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் ஒருவனும் இந்த உலகத்தில் முஸ்லீமாகவே வாழ முடியாது. இப்ப இதுக்கு அர்த்தம் சொல்ல போறேன்னு போன இன்னொரு கூட்டம் என்ன சொல்லிச்சு? அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு? அலிஃப்னா அல்லாஹ், லாம்னா ஜிப்ரீல், மீம்னா முகமது. ஒரு கூட்டம் இப்படி. நான் அதனால் தான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறோம், இன்றைக்கு நம்ம ஜமாத் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா ஒரு ரெண்டு பிரச்சனைக்கு மத்தியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். ஒரு கூட்டம் சுண்ணாவாக இல்லாத எல்லாத்தையும் சுண்ணத்து சுண்ணத்துன்னு சொல்லிக்கிட்டு, மார்க்கமாக இல்லாத எல்லாவற்றையும் மார்க்கம் வச்சுக்கிட்டு வளர்த்தா குடுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் மார்க்கத்தில் இருப்பதையெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு, சுண்ணாவாக இருப்பதையெல்லாம் என்னன்னு கேட்டுக்கிட்டு அடிச்சா மொட்டைன்னு போய்கிட்டு, வளர்த்தா குடுமி அடிச்சா மொட்டை. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் நடுநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே சமுதாயம் அல்ஹம்துலில்லாஹ் நம்மை போன்றவர்கள் என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இவை எல்லாத்தையும் தர்க்க ரீதியாகவே, எல்லாவற்றையும் ஆய்வு ரீதியாகவே, எல்லாவற்றையும் அறிவு ரீதியாகவே அணுகுகின்ற ஒரு கூட்டம், ஆனா அறிவே தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை, எங்க உலமாக்கள் சொல்லிட்டாங்க, அலிஃப்னா அல்லாஹ், லாம்னா ஜிப்ரீல், மீம்னா முகமது அப்படின்னு ஒரு கூட்டம். இந்த ரெண்டிற்கும் மத்தியில் அப்படிலாம் கிடையாது. ஏன் உனக்கு நீயே இந்த சுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய்? அலிஃப் லாம் மீமிற்கு அர்த்தத்தை சஹாபாக்கள் கேட்டாங்களா? அலிஃப் லாம் மீமிற்கு இதுதான் அர்த்தம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா? அலிஃப் லாம் மீமிற்கு அர்த்தம் இதுவாகத்தான் இருக்கும், இப்படி நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வேறு ஏதேனும் சொன்னானா? ஒன்னும் சொல்லலையே. எதற்காக உங்களை நீங்களே சுமத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அலிஃப் லாம் மீம் அதை ஓதி பிஸ்மில்லான்னு 30 நன்மையை வாங்கிட்டு போற ஒரே கூட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம மட்டும் கிடையாது. உலகம் பூராக யாரெல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உலகம் முழுவதும் யார் இந்த மன்ஹஜு ஸலஃப் என்கிற அகீதாவை தாங்கி நிற்கிறார்களோ, அப்படிப்பட்ட நாம் எல்லோருமே அல்ஹம்துலில்லாஹ் இந்த கொள்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னது? படைப்பினங்களை குறித்தும் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அல்லாஹ் படைத்திருக்கிற வானம் பூமி போன்ற ஏராளமான படைப்புகள் இருக்குதா இல்லையா? இந்த படைப்புகளையும் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். உதாரணமாக பாருங்கள், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 191வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தால் படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டிய அந்த அடிப்படைகளை அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான். அதே போன்று 88வது அத்தியாயத்தின் 17, 18, 19, 20 இந்த அத்தியாயங்களிலும் அல்லாஹ் ஒட்டகத்தை பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமிகளை பாருங்கள், மலைகளை பாருங்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்ப இதன் அர்த்தம் என்ன? படைப்புகளை குறித்து நிச்சயம் மனிதர்களால் சிந்திக்க முடியும். அதை சிந்தித்து பார்த்து படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற உண்மையை இவர்கள் உணர வேண்டும். இதுதான் இந்த வசனங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய படைப்பாற்றலை முழுமையாக நம்மால் உணர்ந்து விட முடியுமா? முடியாது. இன்றைக்கு வரைக்கும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு இருக்கா இல்லையா? டிஸ்கவரி சேனல்களிலும் அனிமல் பிளானட்டை கொஞ்சம் அப்படி நம்ம ஓட விட்டு பார்த்தோம்னா அரிய வகை மீன்களுடைய கண்டுபிடிப்புகளை இன்றும் விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கோள்களில் உள்ள ரகசியங்கள் இன்னும் புதிதாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்ல வேண்டாம். சிலபஸ் மாறிக்கொண்டே இருக்கிறதா? பள்ளிக்கூடங்களில் மாறுதா மாறாம இருக்குதா? ஏன்? நாளுக்கு நாள் படைப்புகள் குறித்த ரகசியங்களும் படைப்புகள் குறித்த அறிவுகளும் மனிதர்களுக்கு புதிதாக வந்து கொண்டே இருக்கும் போது என்ன செய்கிறார்கள்? சிலபஸ்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இருக்கிற மூத்தவர்களில் நீங்கள் யாராவது பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு அது நன்றாகவே தெரியும். உங்களுடைய காலத்தில் நீங்கள் பியூசி படிக்கும் போது அல்லது உங்களுடைய காலத்தில் கொஞ்சம் 20-25 வருடத்திற்கு முன்பு இளங்கலை பட்டங்களோ முதுகலை பட்டங்களோ படிக்கும் போது எந்த விவரங்களை அறிவியலாக நீங்கள் எல்லாம் படித்தீர்களோ அதை இன்றைக்கு 10ஆம் வகுப்பு புத்தகங்களில் அதிகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா அன்றைக்கு இருக்கிற காலத்தை விட இன்றைக்கு இருக்கிற காலம் இன்னும் கொஞ்சம் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? மனிதனுடைய அறிவு எல்லாவற்றையும் முழுமையாக கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லவே முடியாது. இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் காலம் கழித்து வரும்போது அன்றைக்கு அவர்கள் பார்க்கக்கூடிய அறிவியலும் அவர்களுடைய அந்த வைத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களும் நம்மை இன்னும் அதிசயத்திலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தும். குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். 67வது அத்தியாயத்தினுடைய முதல் 3 வசனங்கள். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று ஆரம்பிக்கிறதா இல்லையா? அல்லதி خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت. என்ன அர்த்தம் இதற்கு? அவன்தான் 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான். இந்த அர் ரஹ்மானுடைய படைப்பில் நீர் எந்த ஏற்றத்தாழ்வையும் காண முடியாது. அப்படியே அண்ணாந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது?
வானம் தெரிவதாக நினைக்கிறோம். ஆனா நம்ம உண்மையிலேயே வானத்தை பார்க்கிறோமா மேகத்தை பார்க்கிறோமாங்கிறது அப்புறம். ஆனால் நாம் கண்ணால் பார்க்கும் போது இறைவனுடைய பிரம்மாண்டமான படைப்பு நமக்கு தெரியுது. அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஜில் பஸர, உங்கள் பார்வையை மீண்டும் நீங்கள் விடுங்கள். ஹல் தரா மின் ஃபுதூர், அதில் ஏதேனும் ஒரு குறையை உங்களால் காண முடியுமா? சும்மர்ஜில் பஸர கர்ரத்தைனி யன்கலி இலைக்கல் பஸரு ஹாசியன் வஹுவ ஹசீர், மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்வையை என்னத்தான் உற்று நோக்கி அதை நோக்கி செலுத்தினாலும் உங்களுடைய பார்வைதான் பலகீனம் அடைந்து உங்களிடத்திலே வறுமை தவிர அல்லாஹ்வின் படைப்பை நீங்கள் முழுமையாக அறிந்துவிட முடியாது. அப்ப அங்கேயும் மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய சிந்தனை திறனுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு புள்ளி இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்து என்ன? அவனுடைய ஷரியத்தை குறித்து சிந்திப்பது. ஷரியத்தை குறித்து சிந்திப்பது என்றால் என்ன? எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஷரியத்தாக வணக்க வழிபாடுகளாக தந்திருக்கிறானோ அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருப்பதை தேடுவது. உதாரணமாக தொழுகைக்காக வுது செய்கிறோம். வுது செய்வது தொழுகைக்கானதுதான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வுது செய்தால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கே இந்த வுது செய்யும் போது அதனால் என்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது? தொழுகைக்கு போகும்போது கையையும் காலையும் முகத்தையும் நாம் அலம்பி விட்டு சொல்லும் போது ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கிறது. தண்ணீர் நம்முடைய மேனையில் படும்போது ஒரு சிலிர்ப்பு தன்மை நமக்கு ஏற்பட்டு சோம்பேறித்தன்மை நம்மை விடுபட வைக்கிறது. இதையெல்லாம் நாம் மகாசிது ஷரியா என்று சொல்லுவோம். இது குறித்து உலமாக்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். மக்சத் என்று சொன்னால் நோக்கம், நாட்டம். ஷரியத்தின் ஒவ்வொரு கடமைக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? நமக்கு இதை அமைத்திருக்கிறான். இதா இருப்பதனுடைய சட்டம் நமக்கு தெரியும். அப்படிதானே? ஒரு கணவன் இறந்து விட்டதற்கு பிறகு ஒரு மனைவி இத்தாவாக இருக்கும் போது நமக்கு அது ஒரு படித்தரங்களாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்த மாதவிடாய் நின்று போன பெண்ணாக இருந்தால் இப்படி ஒரு சட்டம். வயிற்றிலே பிள்ளையோடு ஒரு பெண் இருந்தால் அந்த வயிற்று குழந்தை அவள் இறக்கி வைக்கும் வரை இதாவனுடைய சட்டம். நார்மலாக பெண் இருக்கும் போது அதற்கு ஒரு சட்டம் என்று நமக்கு சட்டம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த மூணுக்கும் விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நம்முடைய சின்ன அறிவை கொண்டு என்ன செஞ்சிட முடியணுமோ காரணத்தை சொல்லிவிட முடியும். இப்படி இபாதத்தில் இருந்து ஷரியத்தினுடைய அனைத்து மூலக்கூறுகளையும் ஆராய்ச்சி செய்து இதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும், இதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். உதாரணமாக தண்ணீர் அருந்துவதிலிருந்து காரணங்கள் சொல்லப்படுகிறது. நமக்கு தண்ணி குடிக்கும் போது எப்படி நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது? அப்படியே தொடர்ந்து கட கட கடகடன் குடிக்கிறது நம்முடைய வழிமுறை அல்ல. அமர்ந்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி 3 சிப்பாக எடுத்து நாம் அருந்துவது. இதிலே மருத்துவ ரீதியாக நிறைய சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தேடுவதைத்தான் மகாசிது ஷரியா என்று சொல்லுவார்கள். அது தேடலாமா தேடக்கூடாதா? தேடலாம், தவறு கிடையாது. ஆனால் அப்படி தேடிட்டு தான் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி தேடும் போது அதில் எனக்கு ஒரு முழுமையான ஒரு லாஜிக் பாயிண்ட் இருக்கிறான், வந்ததற்கு பிறகுதான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று அடம் பிடிக்கும் போதுதான் அங்கே ஈமானை விட்டு நாம் வெளியேறுகிறோம். உதாரணமாக பாருங்களேன், அல்லாஹ் சொல்லுகிறான், குத்திபா அலைக்குமுல் கித்தால், போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. போர் என்பது ஷரியத்தில் உள்ள ஒரு சட்டம் தானே. இபாதத்துகளை போன்று இஸ்லாமிய ஆட்சி நடைமுறையில் இருக்கும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பேணி ஜிஹாத் செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது கித்தால், போரிடுவது உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. வஹுவ குருஹுன் லக்கும், அது உங்களுக்கு விரும்பத்தகாதல் இருக்கும் நிலையில். மனிதனுடைய இயல்பு என்னதான் போரிலே கொல்லப்பட்டு நாம் ஷஹாதத் என்கிற அந்தஸ்தை அடைஞ்சால் சொர்க்கத்திலே சிட்டுக்குருவியாக பறக்கலாம் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டாலும், கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று சொல்லித்தரப்பட்டாலும் மனிதனுடைய மனம் என்ன செய்யும்? அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தயங்கத்தான் செய்யும். அப்ப அல்லாஹ் அதை படம் பிடித்து காட்டுகிறான். உங்களுக்கு விரும்பத்தகாத இருக்கும் நிலையிலேயே இந்த கித்தால் உங்களுக்கு மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்தை தான் அறிவோடு நாம் கொஞ்சம் அவதானிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சிலதை வெறுக்க கூடும், அதில் உங்களுக்கு நன்மை இருக்கும். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்கள் சிலவற்றை விரும்பக்கூடும், அதில் உங்களுக்கு தீமை இருக்கும். இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஷரியத்தினுடைய போரை குறித்து அல்லது எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்டிருக்குது. எதுவாக இருந்தாலும் நாம் சிந்தித்து விட்டு அதனுடைய ரிசல்ட்டை முழுமையாக பெற்றுவிட முடியாது. நீங்கள் சிலதை இப்படி நினைப்பீர்கள், ஆனால் அதனுடைய விளைவு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி நினைப்பீர்கள், அதனுடைய விளைவு இப்படியாக இருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்?
தன்னுடைய திருமறை குர்ஆனில் அவன் சிந்திக்க சொல்லுகின்ற 3 அடிப்படைகளை பற்றி சொல்லும் போதும் மனிதர்களுடைய அறிவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கிறது, ஒரு பலகீனம் இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதத்தின் விஷயத்திலும் சொல்லுகிறான், அவனுடைய படைப்பினங்கள் விஷயத்திலும் சொல்லுகிறான், அவனுடைய ஷரியத் விஷயங்களிலும் சொல்லுகிறான். ஆக மனிதனால் சிந்திக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த சிந்தனையை கொண்டு முழுமையாக அவனால் எல்லாவற்றையும் அறிந்துவிட முடியாது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலேயே என்ன செய்து விட்டான், தெளிவாக சொல்லிவிட்டான். அப்ப அதனால் அறிவுக்கு முரண்படுகிறதே என்பதை வைத்து மார்க்கத்தினுடைய எந்த விஷயத்தையும் நாம் என்ன செய்து விட முடியாது, விவாத களத்திற்கு கொண்டு வரவே முடியாது. ஏன், மனிதனுடைய அறிவு இதிலிருந்து இதுவரைக்கும் தான் என்று யாரும் வரையறைப்படுத்தி விட முடியாது. இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய பல அம்சங்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு நமக்கு அசாதாரணமாக தெரிந்தது. இன்றைக்கு அசாதாரணமாக தெரிகின்ற எத்தனையோ பெரிய விஷயங்கள் ஒரு 100 வருடங்கள் கழித்து மிக சாதாரணமாக தெரியும். 100 வருடங்களுக்கு முன்பு 200 வருடங்களுக்கு முன்பு இப்படியெல்லாம் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை மனிதன் கையாளுவார் என்பதை கற்பனை செய்து பார்த்திருக்குமா? இப்படியெல்லாம் மினாராக்களில் ஸ்பீக்கர்கள் வைத்து பாங்கு சத்தத்தை விண்ணதிர வைக்க முடியும் என்று எவனாவது சிந்தித்து பார்த்திருப்பாங்களா? அப்போ மனிதனுடைய அறிவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான், ஒரு பூட்டை போடவில்லை. அது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும், காலங்கள் செல்ல செல்ல மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் இன்றைய நூற்றாண்டில் என்னுடைய அறிவுக்கு இதையெல்லாம் முரண்படுகிறது என்று ஒருவன் சொல்வானேயானால், நாளைய அடுத்த நூற்றாண்டிலே வரக்கூடியவன் என்னுடைய அறிவுக்கு இதெல்லாம் முரண்படுகிறது என்று இன்னும் ஒரு 100 சொல்லுவான். இதே போன்றுதான் போன நூற்றாண்டுகளிலும் அதற்கு முன்பு வாழ்ந்த நூற்றாண்டுகளிலும் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை மறுத்தார்கள். இன்றைக்கு எப்படி அறிவுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி சுமார் 100கணக்கான ஹதீஸ்கள் அநியாயமாக மறுக்கப்படுகிறதோ, அறிவுக்கு முரண்படுகிறது என்பதனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புறந்தள்ளப்படுகிறதோ, இதே அளவுகோலை வைத்துத்தான் கடந்த நூற்றாண்டுகளில் வழிகட்ட கொள்கையில் உள்ள எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை மறுத்திருக்கிறார்கள். அப்ப இங்கே விஷயம் அறிவை கொண்டு மறுப்பதல்ல, புரியாமல் இருந்தால் என்ன செய்வது என்கிற இடத்திற்கு வரணும். இதை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தால் என்ன செய்யணுங்கிற நிலையை குறித்து தான் யோசிக்க வேண்டுமே தவிர அதற்காக அதை மறுப்பதற்கு நாம் முற்பட்டோமேயானால் நிச்சயமாக மனிதனுடைய அந்த சிந்தனை அவனை வழிகட்டத்திற்கு தான் எடுத்து செல்லும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஃபக்கரு ஃபீ ஆலாஇல்லா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் பற்றி சிந்தியுங்கள், வலா தஃபக்கரு ஃபில்லா, அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்கள் சிந்திக்காதீர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஸாலுன் நாஸு யதஸாஅலூன், இப்படியே மனிதர்கள் கேள்விகளுக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யுகால், எந்த இடத்தில் என்ற எந்த அளவிற்கு என்றால் அவனுக்கு சொல்லப்படும், ஹாதா ஹலக்கல்லாஹுல் ஹல்க, இதோ அல்லாஹ் இந்த படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறான், அப்படியானால் ஃபமன் ஹலக்கல்லா, அல்லாஹ்வை படைத்தது யார் அப்படின்னு அவனுக்கு கேள்வி வந்துடும். சொன்னாங்களா இல்லையா? ஏன், தேவையில்லாமல் மனிதர்களுடைய சிந்தனைகள் செலுத்தப்பட்டு அவனுக்கு தேவையில்லாத கேள்விகளின் பக்கம் அவனுடைய மன இச்சையை அவன் பயணிக்க விடுகின்ற போது அதனுடைய முடிவு எங்கே கொண்டு போய் அவனை விடும் என்றால் அல்லாஹ்வின் விஷயத்தில் அவனை சந்தேகப்பட வைக்க முடியும். அப்ப அதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் வஜத மின் தாலிக ஷைஅன், நல்லா புரிஞ்சுக்கங்க, யார் ஒருவருக்கு இப்படி ஒரு கேள்வி வருகிறதோன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, ஃபமன் வஜத மின் தாலிக ஷைஅன், இப்படிப்பட்ட சிந்தனையில் கொஞ்சமாவது யாருக்காவது வந்தால் ஃபல் யகுல், அவன் உடனே சொல்லட்டும், ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது, 100% தர்க்க ரீதியாக மார்க்கத்தில் உள்ள விஷயத்தை அணுகி நீங்கள் விளக்கம் பெற முடியாது. இதுதான் அதுல உண்மை. 100% தர்க்க ரீதியாக விவாதம் செய்து அறிவையும் அறிவியலையும் ஆதாரமாக வைத்து பகுத்தறிவை நாம் உரசி பார்க்கின்ற அளவுகோலாக வைத்துத்தான் மார்க்கத்தின் விஷயங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று முடிவெடுத்தால் என் அருமை சகோதரர்களே, வெளிப்படையாக சொல்லுகிறோம், நிச்சயமாக முடியாது. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க அப்படித்தான் முடிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி சந்தேகம் வந்துட்டாலே உடனே நீங்கள் போய் ஒரு 100 புத்தகங்களை கையில் எடுங்கள், உடனே நீங்கள் ஒரு 1000 பேராசிரியர் பெருமக்களை போய் சந்தியுங்கள், உடனே நீங்கள் இன்னும் தர்க்க ரீதியாக சரியான முறையில் களம் காணுங்கள். சிம்பிள், ஆமன்து பில்லாஹ். என்ன அர்த்தம் ஆமன்து பில்லாஹ்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன். இப்படி ஒரு மன்ஹஜ், ஒரு நிலைப்பாடு அந்த சஹாபாக்களிடத்தில் இருக்க போய்தான் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள்.
வானத்திலிருந்து ஜிப்ரீல் வகையை கொண்டு வந்தார் என்பதை எந்த அறிவியலை கொண்டு நிரூபிக்க முடியும்? ஏத்தார்களா இல்லையா? நிரூபிக்கவே முடியாது. வானத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய செய்திகளை, ஹபருஸ்ஸமா, வானத்தினுடைய செய்திகளை ஜிப்ரீல் என்கிற ஒரு மலக்கு, ஒரு வானவர்த்தம் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்தார். அதைத்தான் முகமது நபி மக்களுக்கு சொல்லுகிறார் என்பதை யாராவது விவாதம் செய்து நிரூபித்து விட முடியுமா? ஈமான் என்கிற அம்சம் இல்லாவிட்டால் அதில் ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதைத்தான் நமக்கு அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய நிலைப்பாடு, சித்திக் என்கிற பட்டத்தை அவர்கள் பெற்றதற்கு காரணமாக சொல்லப்படுகிற போது இஸ்ரா மேராஜ் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணம் நமக்கு இன்றும் ஆதாரமாக இருக்கிறது. இதை சொன்னது முகமது தானா? ஆமா, அப்படின்னா நான் நம்புறேன். அப்ப நம்பிக்கை என்பதை கொண்டு மட்டும்தான் சகோதரர்களே நாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்த முடியுமே தவிர எல்லாவற்றையும் தர்க்க ரீதியாக அணுகி சாதித்து விட முடியாது. இன்றைக்கு பிரச்சனை எதை எடுத்தாலும் மனிதர்கள் தர்க்க ரீதியாகவே சந்திக்கிறார்கள். அன்பை தர்க்கம் வைத்து நிரூபிக்க முடியாது. உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தை தர்க்கம் வைத்து நிரூபிக்க முடியாது. மனது, ஆன்மா போன்ற விஷயங்களோடு தொடர்பு இருக்கிற எல்லாத்தையும் தர்க்கத்தை கொண்டு என்ன செஞ்சிட முடியாது, நிரூபித்து விட முடியாது. புறக்கண்களுக்கு புறப்படுகின்ற விஷயங்களை மட்டும்தான் தர்க்கம் செய்து விவாதித்து வெற்றி பெற முடியுமே தவிர ஆன்மாவோடு, மனதோடு, உள்ளத்தோடு, இதயத்தோடு, இருதயத்தோடு, எண்ணங்களோடு சம்பந்தப்படுகின்ற விஷயங்களை அன்பு சகோதரர்களே, நம்பிக்கை என்கின்ற அளவுகோல் இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர தர்க்கத்தை கொண்டு நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதலால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் முதல் இந்த உலகத்தை அவன் படைப்பதற்கு முன்னமேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்போடு தொடர்புடைய விஷயத்திலேயே அல்லாஹ் சொல்லும்போது இப்லீஸ் அவனுடைய அறிவை கொண்டு தர்க்கம் செய்த காரணத்தினால் தான் அவன் வழிகட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கேட்ட கேள்வி, களிமண்ணு பெரிதா நெருப்பு பெரிதா, களிமண்ணுக்கு சக்தி இருக்கிறதா நெருப்புக்கு சக்தி இருக்கிறதா என்று அவன் தர்க்க ரீதியாகத்தான் அவனுடைய ஆய்வை துவங்கினான். அவன் கேட்ட கேள்வி ஒன்று மடத்தனமான கேள்வி அல்ல. நிச்சயமாக இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருமறை குர்ஆனோ அதனுடைய பின்னணியோ தெரியாத ஒரு மனிதனிடத்திலே போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், நெருப்புக்கு தன்மை இருக்கிறதா களிமண்ணுக்கு தன்மை இருக்கிறதா என்று. என்னங்க சொல்லுவான்? நிச்சயமாக நெருப்புக்குத்தான் சக்தி இருக்கிறது என்று சொல்லுவான். அப்ப இது அடிப்படையில் அர்த்தமற்ற ஒரு கேள்வி அல்ல, அடிப்படையில் அறிவுபூர்வமான ஒரு கேள்விதான். ஆனா அவன் கேட்ட இடம் தப்பு. அதை அவன் யாரிடத்திலே கேட்டிருக்கலாம்? மனிதர்களிடத்திலே கேட்டிருக்கலாம். ஒரு உதாரணத்தை சொல்ல, அதுக்காக மனுஷங்கிட்ட போய் இப்படி கேட்கலாமான்னு முடிவு எடுத்துறாதீங்க. நெருப்பையும் களிமண்ணையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தன் அல்லாஹ்விடத்துல போய் நெருப்பு பெருசா களிமண் பெருசான்னு கேட்டா அடிதான் கிடைக்கும். அதான் அடி வாங்கிட்டு வெளியே வந்தான். அப்போ முதல் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமியில் இறக்குவதற்கு முன்னமேயே வழிகேட்டினுடைய வாசல் இப்படித்தான் திறக்கும் என்பதை நமக்கு சொல்லி இருக்கிறான். ஆனா அறிவுபூர்வமாக பேசுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு ரொம்ப விரும்பத்தகாத, மேடைகளில் சொல்ல முடியாத, நாக்கூசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது. தர்க்க ரீதியாக பேசுவதில் தான் திறமை இருக்கிறது என்றால் தந்தை பெரியாருக்குத்தான் முழு திறமை என்று நாம் சொல்லிவிட்டு போய்விட வேண்டும். தர்க்க ரீதியாக பேசுபவர்களுக்குத்தான் அதிக நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அரிஸ்டோவிற்குத்தான் ஆற்றல் இருக்கிறது என்று போய்விட வேண்டும். ஏன்? கிரேக்க தத்துவ கலை எல்லாம் இதில் 100% பயங்கரமானது. இன்றைக்கு இவர்கள் மேடையில் எதை அறிவாக நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பேச்சுக்களையும் அரிஸ்டோ போன்றவர்கள் அவர்களை ஆசிரியர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வழித்தோன்றவர்கள் எல்லாம் பேசிய பேச்சுக்களையும் எழுதிய எழுத்துக்களையும் அப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு நுணுக்கமாக தர்க்க ரீதியாக, அதுவும் கிரேக்க கலையை கொண்டு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். காலம் காலமாக சகோதரர்களே, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தில் இமாம்களாக உலமாக்களாக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் சமுதாயத்தில் சந்தித்த மிகப்பெரிய சோதனையே இந்த பலாசிஃபாக்கள் தான். பலாசிஃபாக்கள் தான் யாரு? ஃபல்சஃபா என்று சொல்லுகிறோமே, பிலாசபி என்று சொல்லுகிறோமே, அந்த தத்துவ கலையில் அறிஞர்களாக இருந்தவர்கள் இடத்தில் தான் நம்முடைய உலமாக்கள் காலம் காலமாக மிகப்பெரிய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் காலத்தில் ஆரம்பித்து அவர்களுடைய முன்பு வாழ்ந்த இமாம் அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் காலம் ஆரம்பித்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தின் உலமாக்களாக எந்தெந்த நூற்றாண்டில் யார் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ எல்லோரும் அவர்கள் காலத்தில் அவர்களுடைய தலைவலிக்கு காரணம் அதிகமாக இருந்தவர்கள் இந்த பலாசிஃபாக்கள் தான். அதே போன்றுதான் நம்முடைய ஜமியத்துல் குர்ஆன் ஹதீஸ் அமைப்பினுடைய இந்த நூற்றாண்டில் நம்முடைய உலமாக்களுக்கும் மிகப்பெரிய தலைவேதனையை தரக்கூடியவர்கள் இந்த பல்சஃபாக்காரர்கள் தான். என்ன ஒரு வித்தியாசம்? அந்த பல்சஃபாக்காரர்கள் எல்லாம் தங்களை யுனானியர்கள் என்று அறிமுகப்படுத்தினார்கள்.
கிரேக்கர்கள் என்று அறிமுகப்படுத்தினார்கள், அரிஸ்டோவின் வழித்தோன்றர்கள் என்று அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைய தத்துவ ஞானிகள், தத்துவக்காரர்கள் எல்லாம் தங்களை தௌஹீத்வாதிகள் என்று இனம் காட்டுகிறார்கள். இங்கேதான் பிரச்சனை. வித்தியாசம் இது ஒன்றுதான். இது நான் மிகப்படுத்தி சொல்லல, ஏதோ சும்மா வகுப்புக்காக சொல்லுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கு நேரம் கிடைத்தால் சகோதரர்களே, அரிஸ்டோவின் தத்துவங்களை படித்து பாருங்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் காலத்தில் அவர்கள் சந்தித்த, அவர்களுடைய காலத்தில் அவர்களை நெருக்கடிகளுக்குள்ளாக்கிய அந்த தத்துவ கருத்துக்கள் என்று நீங்கள் படித்து பாருங்கள். இதனுடைய மூதாதையர்களாகத்தான் அது இருக்கும். அதனால் தான் இமாம் அவர்கள், ஒரு இமாம், அவருடைய பேர் எனக்கு தெரியல, அழகாக சொன்னார்கள், இந்த தத்துவக்காரர்கள் அக்லானியூன் என்றால் இந்த அறிவை முற்படுத்தக்கூடியவர்கள் எல்லாமே முத்தசிலாக்கள் பொறித்த முட்டைகள் என்று சொன்னார்கள். அந்த முத்தசிலாக்கள் என்போர்தான் இதை இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றினார்கள். அறிவை கொண்டுதான் ஆதாரங்களை அணுக வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் பெயரால் அறிமுகப்படுத்தியவர்கள் முத்தசிலாக்கள். அது குறித்த விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வகுப்பிலே தரப்படும். ஆதலால் அறிவை கொண்டு பேசுவது பெரிய ஆற்றலை போலவும் பெரிய திறமை போலவும் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஈமான், மன்ஹஜ், அகீதா போன்ற விஷயங்களை எல்லாம் அப்படி ஒதுக்கி வைத்து விட்டு நாமும் அந்த தரத்திற்கு இறங்கி பேசலாம் என்று முடிவெடுத்து விட்டால் எழுதிய பேனாமுல் உடையும் வரைக்கும் பதில் கொடுக்கலாம். ஆனா நமக்கென்று ஒரு அதம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு மரம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு மன்ஹஜ் இருக்கிறது. இந்த வழியில் தான் வாழ வேண்டும் என நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதனால் நாம் என்ன செய்கிறோம் சகோதரர்களே, அப்படி எளிமையாக ஒரு ஏழ்மையாக போய்கொண்டிருப்பதை அவர்கள் இன்றைக்கு பரிகசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதனால் தான் திருமறை குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுக்கு அப்பாற்பட்ட கேள்விகள் எல்லாம் வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அறிவை கொண்டு, அறிவை ஆயுதமாக்கி நீங்கள் விளங்க முற்படுங்கள் என்கின்ற அளவுகோலை வைக்காமல் அல்லாஹ்விடத்தில் விட்டுவிடுங்கள் என்றுதான் சொல்கிறான். உதாரணமாக பாருங்கள், நபியே உம்மிடத்திலே ரூஹை பற்றி, உயிரை பற்றி கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அந்த உயிர் என்பது என் இறைவனுடைய ஆற்றல் சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் போய் அறிவுபூர்வமா பதில் கொடுக்கலையே, தர்க்க ரீதியாக பதில் கொடுக்கலையே, எல்லாவற்றையும் பேசுறதான இறை தூதருடைய வேலை. சொல்லுங்க, மனிதனுடைய உயிர் எங்க போகுது, மனிதனுடைய உயிருடைய விஷயம் என்ன, உயிருடைய நிறம் என்ன, உயிரினுடைய தன்மை என்ன. இங்கே ஒரு மனிதர் உறங்கி கொண்டிருக்கிறான், இன்னொருவன் இங்கே செத்து கிடக்கின்றான். கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தா நமக்கு ரெண்டுக்கும் என்ன தெரியாது, நிச்சயமாக வித்தியாசமே தெரியாது. அப்படிதானே? ஒருத்தங்க செத்து கிடக்கிறாரு, ஒருத்தர் இங்க தூங்கிட்டு இருக்காரு. கரெக்டா விட்டா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும். தூரத்தில் நின்று அல்லது மேல் மாடியில் நின்று நாம் பார்க்கிறோம், அவர் மூச்சு விடக்கூடிய எதுவுமே நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ரெண்டுக்கும் மத்தியில் எனக்கு தெரியாது, நமக்கு வித்தியாசமே தெரியாது. அதனால தான் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு தூங்குறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்துன்ட்டு போறோம். என்ன அர்த்தம் அதுக்கு? அமூத்து, யா அல்லாஹ் இதோ நான் சாவ போறேன். அல்லாஹும்ம இறைவா உன் பெயரை கொண்டே நான் சாவுகிறேன், உன் பெயரை கொண்டே நான் திரும்ப எழும்புகின்றேன். அப்போ ஒரு மனிதனுக்கு சாதாரண உறக்கமா அல்லது மரண உறக்கமா என்பதை தீர்மானிப்பது எது? அவனுடைய உடலில் ஒட்டி இருக்கிற உயிர். அந்த உயிரை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் என்றெல்லாம் ரசூலா என்ன பண்ணல, அப்படியெல்லாம் போல சிம்பிளா சொன்னாங்க. அதுவும் அல்லாஹ்வே சொல்லுகிறான், கொல் நபியே நீங்கள் பதில் சொல்லுங்கள். பதில் வரப்போகுது. நம்ம இவ்வளவு நாளா கேட்ட கேள்விக்கு பதில் வரப்போகுது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபல்சஃபா, ஒரு தத்துவம் நமக்கு தெரிஞ்சிட போகுது. அருள், நீங்கள் கேட்ட உயிர் என்பது மினம்ரி ரப்பி, யாருக்கு தான் தெரியும்? என் இறைவனுடைய சமாச்சாரம் அது, அது என்னுடைய இறைவனுடைய நிர்வாகத்தில் உள்ளது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அறிவில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதெல்லாம் சொற்பமே என்று வேறில்லை அப்படின்ட்டு. இதெல்லாம் பெரிய ஒரு ஹானரான ஒரு பெரிய அறிவுபூர்வமான கேள்வி நினைக்காதடா. நீ கேட்ட இந்த கேள்வி ரொம்ப சாதாரணமான கேள்வி, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அறிவு குறைவுதான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல சொன்னான். 17வது அத்தியாயத்தின் 85வது வசனம். அடுத்து பாருங்க, எத்தனையோ மறைவான விஷயங்களை பற்றி கேட்டார்கள், எத்தனையோ மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத, மனிதனுடைய புறக்கண்களுக்கு புறப்படாத விஷயங்களை பற்றி கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடத்தில் தான் இருக்கின்றன. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை என்று யாரும் அதை அறிய முடியாது. 6வது அத்தியாயத்தின் 59வது வசனம். அதே போன்று கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். இறை தூதர் சொல்ல வேண்டியது தானே. இறை தூதருடைய எல்லா பிரச்சாரங்களையும் எதை மையப்படுத்தி?
மறுமையை மையப்படுத்தி, சொர்க்கத்தை மையப்படுத்தி, நரகத்தை மையப்படுத்தி தான் எல்லாம் இருக்குது. அப்ப அந்த கியாமத் நாளை பற்றி சொல்லுங்கள், எப்போது வரும்? அப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு இறை தூதர், கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது என்றெல்லாம் தான் ஒரு அழுத்தத்திற்கு செல்லவில்லை. இன்னைக்கு பிரச்சனை, நம்முடைய சகோதரர்கள் அழுத்தத்திற்கு போய்விட்டார்கள். இஸ்லாத்தை குறித்து எதை கேட்டாலும் எங்களிடத்திலே பதில் இருக்கிறது. அதுவும் நீங்க எந்த பாஷையில கேட்கிறீங்களோ அந்த பாஷையிலே பதில் இருக்குது. அப்படின்னா தமிழ்ல கேட்டா தமிழ்னு அர்த்தம் இல்ல. நீங்க தர்க்கமா கேட்டீங்கன்னா தர்க்கமா எங்களுக்கு பதில் இருக்குது, அறிவியலா கேட்டீங்கன்னா அறிவியலா எங்களுக்கு பதில் இருக்கிறது என்று முஸ்லிம் அல்லாதவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அம்சத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டு ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகி மார்க்கத்தினுடைய விஷயங்களை மறுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இதை நான் முஸ்லிம் எப்படி ஏற்றுக்குவோம்? தான் கடந்த மாநாட்டிலே கூட நாம் சொன்னோம், அவன் ஏற்றுக்கொள்ளாதனால் தான் எப்படி இருக்கிறான், நான் முஸ்லிமா இருக்கிறான். இல்லாட்டா நான் முஸ்லிம் அப்படின்ட்டு வந்துருவான் நம்ம கிட்ட. அப்படிதானா? நான் முஸ்லிம், NON முஸ்லிம், தமிழ்ல நான் முஸ்லிம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏத்துக்காததுனால தான் அவர் எப்படி இருக்கிறாரு, ஆங்கில நான் முஸ்லிமா இருக்கிறார். ஏத்துக்கிட்டார்னா தமிழ் நான் முஸ்லிம் உள்ள வந்துருவார். நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? எல்லாவற்றையும் அறிவை கொண்டும் பகுத்தறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக தான் ஏற்றுக்கொள்வேன் என்று அடம் பிடிப்பதனால் தான் சகோதரா அவன் நான் முஸ்லிமாக இருக்கிறான். ஈமானை கொள்வதனால் தான் நம்ம எப்படி இருக்கிறோம், நான் முஸ்லிமா அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்திற்கு செல்லக்கூடாது. பதில் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். என்ன பதில்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை எங்களுக்கு பதிலாக சொன்னார்களோ அதுதான் பதில். நாம ஒரு அளவுகோல் போட்டுக்கொண்டு நாம வரையறைகளை வகுத்து வைத்துக் கொண்டு இந்த வரையறைக்குள் தான் அந்த பதில் இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்தால் அது எப்படி சரியாகும்? இப்படி நிறைய உதாரணங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்குது. அதாவது எல்லா விஷயத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அழுத்தம் நமக்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டாலே என்ன செஞ்சிடலாம், நம்ம மார்க்கத்தை குர்ஆன் சொன்னபடியில் நம்மால் விளங்க முடியும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கத்தை குறித்து ஒரு 3 பேர் கொண்ட குழு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கிட்ட போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. உடனே நபியின் மனைவி, அவர்களுடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்காதீர்கள், இவ்வளவு அழகாக ருக்குவும் சுஜூதும் நீளமாக அகலமாக இருக்கும் என்றெல்லாம் வர்ணித்து சொன்னவுடன் அதனால் ஒரு ஈர்க்கப்பட்டு அல்லது அதனால் ஒரு தூண்டுதலுக்கு ஆளாகி 3 பேரும் அவர்களுடைய அறிவுக்குட்பட்டு ஒரு முடிவுகளை எடுத்தார்கள். ஒருத்தர் என்ன முடிவு எடுத்தாரு, நான் என் இளமையை இறைவனுக்காக தியாகம் செய்ய போகிறேன், இனி என் இல்லற வாழ்க்கை என் வாழ்வில் கிடையாதுன்னார். ஒருத்தர் சொன்னாரு, நான் என் பசியை தியாகம் செய்ய போகிறேன், இனி என் வயிற்றுக்கு உணவே கிடையாது, நான் என் உணவை தியாகம் செய்ய போறேன். 3வது ஒருத்தர் சொன்னாரு, நான் என் உறக்கத்தை இறைவனுக்காக தியாகம் செய்ய போகிறேன், இனி என் வாழ்வில் உறக்கமே கிடையாதுன்னார். ஒருத்தர் இல்லறத்தை தியாகம் செய்தார், இன்னொருவர் உணவை தியாகம் செய்தார், இன்னொருவர் உறக்கத்தை தியாகம் செய்தார். இதுதான் யதார்த்தம். ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அப்படி மேலோட்டமா கேட்கும் போது உணர்வு இருக்கிற, உணர்ச்சி இருக்கிற எந்த மனிதனும் அந்த முடிவுக்குத்தான் வருவான். உண்மையான ஒரு உணர்வும் உணர்ச்சியும் தியாகம், அர்ப்பணிப்பு போன்ற உணர்வுகளோடு கலந்திருக்கிறது என்றால் யாரா இருந்தாலும் என்ன செய்வோம், அந்த முடிவுக்கு தான். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதரு இவர்களே இவ்வளவு பண்ணும் போது நம்ம எல்லாம் சாதாரணமான ஆட்கள், இதையாவது நம்ம செய்வேன்னு முடிவெடுத்த உடனே அடுத்த நாள் அந்த வழக்கு ரசூலுல்லாஹ்விடத்திலே வரும்போது உடனே ரசூலுல்லாஹ் 3வரையும் கூப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி மெடலா கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. நானும் உறங்குகிறேன், நான் இரவிலே தொழவும் செய்கிறேன், நான் நோன்பும் வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன், இதோ எனக்கு குடும்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், என் மனைவியரோடு நான் இல்லறத்தையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்தது நீங்கள் தானா? புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய சுன்னாவை புறக்கணித்தவன், எனது இந்த வழிமுறையை புறக்கணித்தவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொன்னாங்க. அப்போ ஷரியத்தை விளங்குவதில் எதை வைக்க கூடாது, நம்ம இங்க கொண்டு போக கூடாது, இங்க தான் கொண்டு போகணும். எங்க கொண்டு போனுங்க, நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு போய் இங்க வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் தாங்குவது, எவ்வளவுங்க தாங்குவது? எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் மூளை இவ்வளவுதான். அல்லாஹ்னா எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதெல்லாம் மலை மாதிரியா மூளை இருக்கு இல்லையே, ஓரளவிற்குத்தான் அந்த அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலேயே ஸ்டாப் பண்ணாங்க, பிரதர்ஸ் ஷரியத்தை சிந்திக்கின்ற விஷயத்துல உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க போவாதீங்க, என்ன பாருங்க, நான் என்ன செய்யறனோ அதையே நீங்கள் செய்யுங்கள் என்கிற அர்த்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுக்கு ஒரு அறை விட்டார்கள் என்பதை தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் விட்டுட்டு
அந்த அதிசயத்துக்கு முடியாது, ஏன்பா அது அறிவுக்கு முரண்படுது. இந்த அதிசயத்துக்கு முடியாது, ஏன்பா அது சிந்தனைக்கு முரண்படுது. அந்த அதிசயத்துக்கு ஏன்பா அது புத்திக்கு முரண்படுது. ஏப்பா புத்தி அறிவு சிந்தனை எல்லாம் ஒண்ணுதானே. இப்படி வார்த்தைகளை மாத்தி மாத்தி போட்டு இதை பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாது, இதை அவர் ஏற்றுக்கொள்ளாது என்று இன்றைக்கு ஒரு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு மக்களாகத்தான் இன்றைக்கு அந்த சகோதரர்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஏனென்றால் மனிதனுடைய சிந்தனை ஒன்றை சரிகாணும், ஆனால் அது தவறாகத்தான் இருக்கும், அல்லது அவர்கள் தவறு என்று நினைப்பார்கள், அது சரியாகத்தான் இருக்கும் என்பதில் ஏராளமான உதாரணங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். உதாரணமாக பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார்கள். ரொம்ப நல்ல கேள்விதான் அது. மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்மணி விடுபட்ட நோன்பை கலா செய்கிறாளே, தொழுகையை ஏன் கலா செய்வதில்லை? இதிலும் கலா இருக்கிறது, அதில் மட்டும் ஏன் கலா இல்லை? மாதவிடாய் வரக்கூடிய ஒரு பெண்மணி தொழுகையும் தொழாமல் இருக்கிறாள், கடமையான நோன்பு வந்தாலும் நோக்காமல் இருக்கிறார். ஆனால் கடமையான நோன்பை மட்டும் அவள் தூய்மையானதற்கு பிறகு கலா செய்து அதனுடைய கணக்கை முடிக்கிறாள், தொழுகையை ஏன் முடிப்பதில்லை? அறிவுபூர்வமான கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட உடனேயே சகோதரி ஒரு நல்ல கேள்வியை கேட்டார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லல. ஏன்னா இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு இப்படியெல்லாம் எடக்க முடக்காக கேள்விகள் வந்தால் அதை எதிரை மோடையாக ஏற்பதில் தான் மனித மனம் உந்துகிறதே தவிர, எப்ப இது மன்ஹஜுக்கு முரண்பட்ட கேள்வி, இது நம்முடைய அகீதாவுக்கு முரண்பட்ட கேள்வி, இது நம்முடைய ஷரியத்தை கொஞ்சம் உரசி பார்க்கிற கேள்வி, அப்படியெல்லாம் கேட்க கூடாதுன்னு முதல்ல நம்ம மக்களுக்கு சொல்லி தரணும். பிரச்சனை எதை வேணாலும் கேளு, எதை வேணாலும் கேளுன்னு சொல்லி சொல்லி இன்றைக்கு எங்கெங்கயோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சவன் இன்றைக்கு என்னென்னமோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன்னாடிக்கு வந்த உடனே, பா செம கேள்வி கேட்டமா நீ, அப்படி சொல்லல, ஹரியுரியத்து நந்தி, நீ என்ன நீ ஹாரிஜியா காரியான்னாங்க. ஏ இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இயல்பிலேயே கோபம் குணம் கொண்டவர், இயல்பிலேயே கேள்வியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர் என்கின்ற அர்த்தம் அல்ல. ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொன்னவர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தம்மை விட வயதில் மூத்த எத்தனையோ உலமாக்கள் கூட சந்தேகம் என்று வந்துவிட்டால் அவர்கள் தட்டுகின்ற கதவு அன்னை ஆயிஷாவின் இல்ல கதவும் உள்ள கதவும் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆனா மன்ஹஜுக்கு முரண்பட்ட கேள்வியை கேட்கும் போது அந்த கேள்வியை கண்டிக்க வேண்டும் என்பதால் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹரூரியத்து நந்தி, நீ என்ன ஹரூரியா காரியா? ஹரூரியா என்கிற இடத்தில் தான் அந்த ஹவாரிஜிகளுடைய தலைமையகம் மாதிரி அங்கிருந்து தான் அது புறப்பட்டுச்சு. அதனால நீங்க என்ன ஹாரிஜியா காரியா என்று முதலில் கேள்வியை கண்டித்து விட்டு பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்மளாதான் என்ன சொல்லியிருப்போம், பிரதர் நோம்புன்னா அது ஒரு கணக்கு வச்சு 6 நாளோ 7 நாளோ கொஞ்சம் அப்படியே பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. தொழுகைன்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்பா கஷ்டமா இருக்கும்? இப்போ 3 நாள்னு சொன்னா கூட 15 வக்து வருது, அந்த 15 வக்துக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படியே டைம் ஃபிக்ஸ் பண்ணி தொழுதாலும் 3 நாளா அந்த பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சில பேருக்கு 4 நாள் ஆகும், சில பேருக்கு 5 நாள் ஆகும். இப்படி பைத்தியக்காரத்தனமா தான் உளறி இருப்போம். இப்படித்தான் இன்னைக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேரு. சிம்பிள். அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு காலத்தில் கலா செய்யும்படி கட்டளையிட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை கலா செய்யும்படி கட்டளையிடவில்லை. முடிஞ்சுதா? கேள்வி கேட்டவனே எங்க கொண்டு போய் விட்டோம்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி என்னமோ அவன் நின்ன மாதிரி கொண்டு போய் அவனை கனெக்ட் பண்ணிட்டான். இங்க பிரச்சனை, நான் கொஞ்சம் அறிவியலா பதில் சொல்றேன், நான் கொஞ்சம் ஆய்வுபூர்வமா பதில் சொல்றேன், நான் கொஞ்சம் வித்தியாசமா பதில் சொல்றேன், நான் கொஞ்சம் அப்படி இப்படி நான் நினைச்சுக்கிட்டு எதையோ சொல்லி ஒரு மாதிரி இவங்கிட்ட சொன்னோன்னா அவன் இன்னொருத்தங்கிட்ட போவான், அவன் யார மாதிரி சொன்னோட இன்னும். இப்படியே சகோதரர்களே மனிதர்களில் பெரும்பான்மையானவர் இன்றைக்கும் மடையர்களை போல் சுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் மார்க்கத்தை மன்ஹஜை கொண்டு அணுக வேண்டும், அறிய வேண்டும், புரிய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நோக்கி அவர்கள் செல்லாமல் மன்ஹஜை மார்க்கத்தை தன்னுடைய மட அறிவை கொண்டு புரிய வேண்டும் என்று அவன் முற்பட்டதுதான் பிரச்சனை. சிம்பிளா முடிச்சாங்க. எப்படி சொன்னாங்க? இல்லை கான யுஸிபுனா ذلك فلنؤمر بقضاء الصوم ولا نؤمر بقضاء الصلاة. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நோன்பை நாங்கள் கலா செய்யும்படி கட்டளையிடப்பட்டோம், தொழுகையை நாங்கள் கலா செய்யும்படி கட்டளையிடப்படவில்லை. முடிஞ்சுதா? இதே போன்று எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லுவோம் தான் தப்பிக்க முடியுமே தவிர ஒவ்வொன்றுக்கும் நாங்க அறிவுபூர்வமா பதில் சொல்லுவோம்னு சொன்னா 1000 விஷயங்கள் இருக்கிறது கேட்பதற்கு சகோதரர்களே. பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்கள் மாநாட்டிற்கு வந்திருப்பீர்கள், அங்கு கூட இந்த தலைப்பு குறித்து தான் பேசப்பட்டது. கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறோமே, அதற்கு நாம் அறிவியல் பூர்வமாக காரணத்தை சொல்ல முடியுமா? ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிறோமே, இதற்கு அறிவியல் பூர்வமாக காரணத்தை சொல்ல முடியுமா?
தவாப் சுத்தி சுத்தி வருகிறோமே 7 வாட்டி, காரணம் சொல்ல முடியுமா? சூரியன் உதிக்கும் போது தொழக்கூடாது என்று ஒரு தடையை வைத்திருக்கிறோமே, காரணம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தொழுகைக்கும் இப்படியே 4 ரக்காத்துகள் இருக்கிறது, 3 ரக்காத்துகள் இருக்கிறது, 2 ரக்காத்துகள் இருக்கிறது. சில தொழுகையில சத்தம் போட்டு ஓதுறோம், சில தொழுகையில சத்தம் போடாம ஓதுறோம். காரணம் சொல்ல முடியுமா? இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் சகோதரர்களே, ஸ்கலிதமாகிறது, ஒருவன் மலம் கழிக்கிறான், ஸ்கலிதமாகிறது, மலம் கழிக்கின்றான். உதாரணத்திற்காக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன். ஸ்கலிதத்தையும் மலத்தையும் எடுத்துக்கொண்டு ஆய்வுக்கு கொடுத்து பாருங்கள். ஸ்கலிதத்தை விட மலம் தான் மோசமான கழிவு. ஆனா ஸ்கலிதம் அடைந்து விட்டால் நாம் குளிக்க வேண்டும், மலம் சென்றால் மலத்தை மட்டும் தான் கழுக வேண்டுமே தவிர, மலத்தினுடைய உறுப்பை மட்டும் தான் சுத்தம் செய்ய வேண்டுமே தவிர தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். காற்று பிரிந்து விட்டால் காற்று பிரிந்த இடத்தை சுத்தம் செய்யாமல் ஒது செய்து விட்டு தானே போகிறோம். ஏங்க, எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் அறிவியல் பூர்வமாகத்தான் மார்க்கத்தை அணுகுகிறோம் என்று அடம் பிடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் கடைபிடிக்கிற 1000 விஷயங்களும் அறிவை கொண்டு அல்ல, ஈமானை கொண்டுதான் என்பதை விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்க முடியும். பிரச்சனை அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு நினைப்புல எதையோ படிக்கிறது, அது தனக்கு முரண்படவில்லைன்னு சொன்னவன அரண்மனைக்காரன் தெருவில் ஆரம்பிக்கின்ற அந்த கொள்கை உங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி சொல்லுகிறார்கள். இதுதான் நமக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இங்க நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நம்ம ஷேக் சையத் அலி ஃபைஜி கிட்ட ஒரு கேள்வி கேட்போம், ஷேக் கமால் மதனி கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். பதில் ஒன்னா தான் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதற்காக அவர்களுக்கு இடையில் முரண்பாடு சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. உதாரணத்திற்காக சொல்கிறேன், இந்த மாவட்டத்தில் நாம் மதிக்கிற பெரிய அறிஞர்களே அவங்க எல்லாம் ஒருத்தவங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட தனிநபர் இது கிடையாது, தக்லீது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஆய்வு சுதந்திரம் இருக்கிறது, ஒவ்வொருவரும் மன்ஹஜின் பிரகாரம் ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா அங்க அப்படி கிடையாது. அண்ணனுக்கு என்ன முரண்படுதோ அதுதான் அத்தனை தம்பிகளுக்கும் முரண்படுது. எப்ப அண்ணனுக்கு முரண்படாத வரைக்கும் இது உங்களுக்கு முரண்படாம தானே இருந்தது. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, வேற எந்த கேள்வியுமே வேணாம். உங்க அண்ணன் சொன்னவன தானே உங்களுக்கு முரண்படுது. இது ஒரு குறிப்பிட்ட அமைப்பை உரசி பார்ப்பதற்காகவோ அவர்களை விமர்சனம் செய்வதற்காகவோ அல்ல, இது உள்மனதில் எழக்கூடிய ஏராளமான நண்பர்களின் கேள்வியாக இருக்கிறது. சகோதரர்களே பாருங்க, இன்னைக்கு நம்முடைய முயற்சிகள் எதற்கு இன்றைக்கு வீணாய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இங்க ஒரு இடத்துல மட்டுமல்ல, இதே கொள்கையை இதே தலைப்பின் கீழ் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நம்முடைய ஆட்கள் இதே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய எனர்ஜி, நம்முடைய என்தூசியாசம் எல்லாம் இதிலேயே தான் கடிந்து கொண்டிருக்கிறதே தவிர மார்க்கமில்லாத மக்களுக்கு போய் மார்க்கத்தை சொல்லுவோம் என்று நாம் உழைப்பதும் அதை நோக்கி நாம் செல்வதும் இன்றைக்கு நம்முடைய உழைப்புகளில் பாதி இன்னைக்கு இல்லாம போச்சு.